எஸ், குட் ஈவினிங் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம டேலியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜிஎஸ்டி. நம்ம டேலி எம்சிக்யூ எக்ஸாமில் நிறைய வரக்கூடிய கொஷின் வந்து எதை பற்றி வரும் அப்படின்னா, நிறைய கொஷின் எம்சிக்யூ எதில் இருந்து கேட்பாங்க அப்படின்னா ஜிஎஸ்டியை பற்றி நிறைய கொஷின்ஸ் வரும். ஜிஎஸ்டிக்கு அடுத்து டிடிஎஸ் பற்றி நிறைய கொஷின் வரும். நேவிகேஷன் பார்த்து பற்றி வரும். டேட்டா மேனேஜ்மெண்ட் அதை பற்றி வரும். அதுக்கப்புறம் இந்த அடம்டம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அடம்டம் 1.0, 2.0, 3.0 அதையெல்லாம் கொஞ்சம் பார்த்துங்க. அதன் பிறகு வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு நிறைய கொஸ்டின்ஸ் நம்ம ஃபார்வேர்ட் பண்ணியிருக்கோம். அந்த ஃபார்வேர்ட் பண்ண கொஸ்டின்ஸில் என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் யாரெல்லாம் தப்பாக ஆன்சர் பண்ணியிருக்காங்க அந்த கொஸ்டினை ஒரு வாட்டி கோத்ரூ பண்ணுங்கள். ரைட்டா? மற்றதை நம்ம பார்த்துக்கலாம். கொஞ்சம் நல்லா பாருங்கள். இன்றைக்கி நம்ம ஒன்லி ஜிஎஸ்டி பற்றி நடத்துவோம். முதல் கேள்வி பாருங்கள். கொஸ்டின் தெரியும்னு நினைக்கிறேன். முதல் கேள்வி, which of the following detail will not be contained with related to the item detail in the e-invoice? Which of the following detail will not contained with related to the item detail in the e-invoice? எது வந்து ஐட்டம் டீட்டெயில் கிடையாது? which of the following detail will not contained with related to the item detail? எது வந்து ஐட்டம் டீட்டெயில் கிடையாது அப்படின்னா ஹெச்எஸ்என் அண்டு ஜிஎஸ்டிஎன், அது ரெண்டும் ஐட்டம் டீட்டெயில் கிடையாது. அதற்கான ஆன்சர் 1 டி. ஜிஎஸ்டிஎன் தான் ஐட்டம் டீட்டெயில் கிடையாது, பாக்கி எல்லாமே ரிலேட்டட் வித் ஹெச்எஸ்என் குவான்டிட்டி ரேட் எல்லாமே இதுதான். வாட் ஆர் த கண்டிஷன் டு பி சாட்டிஸ்ஃபைட் அண்டர் த காம்போசிஷன் ஸ்கீம்? காம்போசிஷன் ஸ்கீமில் என்ன கண்டிஷன் அப்படின்னா, காம்போசிஷன் கேன் கிளைம் இன்புட் டாக்ஸ் கிரெடிட் முடியாது. The taxpayer has to pay tax at a normal rate for tax under reverse charge mechanism. Yes. Multiple composition dealer can supply GST exempted goods but they cannot supply. So இதுதான் வந்து ரைட் ஆன்சர். இந்த ரெண்டு ஆன்சரும் ரைட் ஆன்சர். அதாவது ஒரு காம்போசிட் டீலர் வந்து ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசம் பேஸில் உள்ள டேக்ஸுக்கு ஒரிஜினல் டேக்ஸையும் மற்றதுக்கு நார்மலாக 1% டேக்ஸும் கட்டணும். அதே மாதிரி காம்போசிஷன் டீலர் கேன் சப்ளை ஜிஎஸ்டி எக்ஸம்டட் குட்ஸ் பட் cannot சப்ளை குட்ஸ் ஆன் விச் ஜிஎஸ்டி இஸ் நாட் லெவியபிள். மூணாவது கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் த டைப் ஆஃப் மூவ்மெண்ட் ஆஃப் குட்ஸ் இஸ் அப்ளிகபிள் டு ஜென்ரேட் இவே பில்? விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் த டைப் ஆஃப் மூவ்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ரா ஸ்டேட்டு ஆஸ் வெல் அஸ் இன்டர் ஸ்டேட். இது ரெண்டும் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்க. Any e-invoice generated can be cancelled within dash hours which has to be reported to IRN. 24 hours குள்ள நீங்க ரிப்போர்ட் பண்ணணும். Any e-invoice to be cancelled to be reported within 24 hours. Dash is mandatory for generating the e-way bill. e-way bill generate பண்றதுக்கு எது mandatory? IRN, NRN, RIN, invoice reference number. Without invoice reference number you cannot generate. What is the date of mandatory implementation of e-invoice if the business has a turnover of more than 10 crore? more than 10 crore 5 crore முன்னாடி. 5 crore தான் லேட்டஸ்ட். 5 crore வந்து 1st August 23. அப்போ 1st August 23க்கு முன்னாடி என்ன இருக்குன்னு பாருங்க. இருக்கிறதுல எது லேட்டஸ்ட்டு? 1st October 22, தட் இஸ் மேபி 1st October 22. இதுதான் வந்து ரைட் ஆன்சராக இருக்கலாம். செக் பண்ணிவிடுவோமா? 6th கொஸ்டினுக்கு ஆன்சர் ஏ. நான் அந்த பாணியில் நான் திங்க் பண்ணேன், கரெக்டாக இருக்குது. டேலி பிரைம் லைசன்ஸ் யூசர் ஒன்லி கேன் அக்சஸ் த, இது வந்து ஃபால்ஸு. எனி பர்சன் ஹூ இஸ் ஹேவிங் த ஜிஎஸ்டி நம்பர் கேன் யூஸ் the GST sandbox. Which of the following shortcut key is used to undo IRN cancellation for e-invoice voucher register? Alt F10 அப்படின்னு நினைக்கிறேன். 8க்கு ஆன்சர் என்ன கொடுத்துருக்கு? பி. Alt F10 அதர் வவுச்சர், அதுக்குரிய which of the following detail will appear in the e-way bill register?
இவே பில் ரிஜிஸ்டரில் என்ன வரும் அப்படின்னா இவே பில் ஜெனரேட்டட் அண்டு இவே பில் கேன்சல் இவே பில், இல்லை கேன்சல் இவே பில் எக்ஸ்டெண்ட் இவே பில், கேன்சல் இவே பில் எக்ஸ்டெண்ட் இவே பில் அப்படின்னு நினைக்கிறேன். 9க்கான ஆன்சர் பார்ப்போமா? இ அண்ட் எஃப் நான் சொன்னதான் ரைட்டு. கேன்சல் இவே பில் எக்ஸ்டெண்ட் இவே பில் இதுதான் வந்து சரியான விடை. Cancel இவே பில். What is the new mandatory implementation of e-invoice whose annual turnover is 500 crore? முதல்ல எப்போ வந்தது அப்படின்னா இருக்கிறதுல எது ஓல்டு டேட்? 1st October 20. Under GST regime, the registered taxable person has to file GSTR1 for all the inward supplies on monthly or quarterly. False is the right answer. GSTR 1 நீங்கள் ட்ரூ போட்டுறாதீங்க. GSTR 1ங்கிறது அவுட்வர்டு சப்ளை, இன்வர்டு சப்ளைக்கு 2. வாட் இஃப் த யூஸ் ஆஃப் ஆப்ஷன் கிரியேட் அனதர் ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார் த கம்பெனி இன் த ஜிஎஸ்டி டீடைல் ஸ்க்ரீன் ஃப்ரம் F11 in Tally Prime. Save multiple registration with the same company and can select relevant registration while recording the transaction is the right answer. 12க்கான விடை பி. பார்த்துங்க பி. பன்னெண்டுக்கான விடை வந்து பி தான் ரைட் ஆன்சர். Under GST regime, the composite dealer has to file GSTR 1 annually. You have to file annually. The e-invoice sandbox system allows only a dash to experience e-invoice using Tally Prime. The e-invoice sandbox system allows only a dash to experience e-invoice. யாருக்கு கிடைக்கும் அப்படின்னா ஜிஎஸ்டி ரிஜிஸ்டர்டு டீலருக்கு கிடைக்கும். ஜிஎஸ்டி ரிஜிஸ்டர்ட் டீலர். Direct entry portal on API, ERP, SMS mobile app are the mode of generating e-invoice. True is the right answer. Which of the following entities are exempted from generating e-invoice? யார் வந்து பண்ண வேண்டாம் அப்படின்னா ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் அண்ட் சப்ளையர் ஆஃப் பேசஞ்சர் டிரான்ஸ்போர்ட்டேஷன் சர்வீஸ். இது ரெண்டும் பண்ணுற பிஸ்னஸ் பண்ணுறவங்க they don't need to generate the e-way bill. After generating the e-way bill component part A of the e-way bill part 01, the details cannot be modified or edited அப்படிங்கிறது true. Only you can cancel தான் பண்ண முடியும். உன்னால் மாடிஃபையோ எடிட்டோ பண்ண முடியாது. பட் யூ கேன் cancel it within 24 hours. From Tally Prime, we cannot generate JSON file for GSTR 3 being false. You can generate. உங்களால் ஜென்ரேட் பண்ண முடியும். The uploaded GST e-invoice to IRP can be modified only by the supplier, but the implication will be only to e-invoice pending GST return வரைக்கும் தான் வரும். அது GST returns. இந்த கொஸ்டினை ஒரு வாட்டி நல்லா பார்த்துன்னு வந்தாலே நீங்கள் வந்து கண்டிப்பாக பாஸ் பண்ணிவிடுவீங்க. இந்த ஒரு கொஸ்டின் பேப்பர் டிடிஎஸும் ஜிஎஸ்டியும் பார்த்துன்னு வந்தால் நீங்கள் பாஸு. மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏ கிரேடு பி கிரேடு வருவீங்க. டாக்குமெண்ட் டைப்பு இன்வாய்ஸ் நம்பர் ஆர் டாக்குமெண்ட் நம்பர் ஆர் த ஃபியூ டீடைல்ஸ் விச் கம்ப்யூட்ஸ் டு IRN. ட்ரூ இஸ் த ரைட் ஆன்சர். Which of the following are not mode of generating e-invoice? MMS and email இது வந்து கிடையாது. பாக்கி மோடெல்லாம் பண்ணலாம். SMS கூட முடியாது. மொபைல் ஆப்பில் பண்ணலாம். கொஸ்டின் நம்பர் 21க்கு என்ன ரைட் ஆன்சர் பாருங்கள். E and F is the right answer. E and F is the right answer. கொஸ்டின் நம்பர் 21 E and F SMS மூலிமா பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. As on 1st March 21, Raghu Private Limited returned the stock item due to damaged stock to Ravi Appliance, Karnataka against purchase made. In the following statement, which voucher is used to record அப்படின்னா
டெபிட் நோட், பர்ச்சேஸ் ரிட்டனுக்கு டெபிட் நோட். Using which of the following website we can create an e-way bill? E-way bill gst.gov.in அப்படிங்கிறது எங்கே வந்துருக்கு பாரு. e-way bill gst.gov.in இப்படி தான் இருக்கும் கவர்மெண்ட் வெப்சைட்ஸ். While recording intra-state outward supply of goods, what are the details that appear in the e-invoice? Place, ship to place, bill to place. To generate an e-invoice on the invoice reference portal live server, it is necessary to disable the sandbox. True is the right answer. In Tally Prime, the Alt-A combination key is used the shortcut key for tax analysis. True is the right answer. The GST CMB Euro report discloses the details of all outward supplies made by the composite dealer is the right answer. Outward supply. So CMB 08 outward supply. Which one of the following information is available in the component of e-way bill part A? அப்படின்னு பார்த்தீங்கன்னா GST of recipient. பாக்கி எல்லாம் வந்து இப்போ வந்து e-way bill மொத்தம் 2 பார்ட்டு. முதல் பார்ட்டு சப்ளையர், வெண்டார், என்ன ஐட்டம், எத்தனை குவான்டிட்டி, என்ன ரேட்டு. ரெண்டாவது பார்ட்டில் தான் வண்டி நம்பர், எங்கே இருந்து எங்கே போகுது, என்ன மோடில் போகுது. Which of the following are the correct statement related to e-invoice in Tally Prime? We can export once the transaction on without e-way bill, we can export bulk invoices. அது ஒன்று. Flexibility to generate e-invoice. இது ரெண்டும் தான் ரைட் ஆன்சர். Which of the following tax component is applicable on all the goods and services for interstate supply? Interstate supply அப்படின்னா integrated tax இதுதான் வந்து applicable. Manufacturer and trader will have to pay tax 1% on their total turnover. Is true is the right answer. Faster availability of genuine input as credit is one of the benefit of e-invoice in the business அப்படிங்கிறது false. Once after you filing the GSR 1 only you can avail the input as credit. In which of the following option we can define the tax rate for composition dealer அப்படின்னா tax rate for taxable turnover அங்கே தான் நீங்கள் கொடுக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டேலிக்குள்ளே போகிறீங்க, F11 ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த இடத்துல நீங்கள் வரீங்க, எங்கே கொடுக்கலாம் அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் ரெகுலருங்கிறதுக்கு பதிலாக காம்போசிட் செலக்ட் பண்ணின்னு வச்சுக்கோங்க. டேக்ஸ் ரேட் ஃபார் taxable turnover இங்கே தான் கொடுக்க முடியும். டேக்ஸ் ரேட் ஃபார் taxable turnover. Using which of the following option from the GSR annual computation report we can record adjustment entry அப்படின்னா Alt J stat adjustment. DOG GSR 1 Alt J stat adjustment இல்லையா? அதில் இன்க்ரீஸ் இன் டேக்ஸ் லைபிலிட்டியா, பர்ச்சேஸ் என்ன அதுன்னு போட்டு டெபிட் எது கிரெடிட் எது. Under GST regime, the electronic cash ledger will be maintained and administrated for unregistered person on the common portal. அப்படிங்கிறது தவறு. The IRB is also known as invoice registration portal is the right answer. Which of the following detail will be contained in the e-invoice? E-invoice plus seller detail and buyer detail. In Tally Prime, we can generate the e-invoice without e-way bill. அப்படிங்கிறது false. We can generate e-invoice without e-way bill. True is the right answer. Sorry. சர்வீஸ்க்கு e-way bill வராது. As per the GST law, if the input as credit amount, tax amount is less than the tax liability amount, then after ITC setup, what will be the impact on the balance tax liability? Tax amount should be paid to the department. Balance tax amount should be paid to the department. As per the GST law, if the input credit amount, அதாவது கொடுக்க வேண்டிய காசு 10,000, கொடுத்த காசு 5,000 இருக்குது. அப்போ பேலன்ஸ் அமௌண்ட்டு கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணணும்.
In tally prime, if the rate is defined in the company level, then it is also mandatoryங்கிறது false. Once company levelல சொல்லியாச்சு அப்படின்னா மற்ற லெவல் சொல்ல வேண்டாம். Which of the following document are to be reported to the e-invoice system? எதெல்லாம் வந்து e-invoice issue பண்ணணும் அப்படின்னா invoice issued for export and B2B tax invoices ரெண்டும் சொல்லணும். B and C. B and C. What are the reason for introduction of GST to eliminate the cascading effect and to make a simple tax structure? 42க்கு என்ன ஆன்சர்னு பார்ப்போம். எஸ், நான் சொன்னதுதான். To eliminate the cascading effect, to make the simple tax structure is the right answer. In tally prime, GSTR 1 can be filed either quarterly and or monthly. Which of the following options are available under F12 configuration from IR and register? Show acknowledgement member, show acknowledgement date. An insurer or a banking company or a financial institution, including a non-banking financial company, is not exempted by generating e-invoicing. False. It is exempted. What are the various mode of generation of GST e-invoice? Offline tool based, mobile app. 46க்கு என்ன ஆன்சர்? A and C. A and C is the right answer. Under GST regime, the amount payable by a taxable person will be debited to an electronic tax liability ledger. அப்படிங்கிறது கரெக்டான விடை. கன்ஃபார்ம் பண்ணிப்போம். 47க்கு C is the right answer. While recording intra-state outward supply, intra-state na within state, what are the details that appear in the e-invoice screen? Bill to, ship to. 48க்கு என்ன ஆன்சர்? E and F. Bill to, ship to is the right answer. Which of the following are not the functions of IRP? Invoice registration portal. அதனுடைய வேலை எது கிடையாது. Generate invoice reference number job தான். Sending invoice to supplier இது கிடையாது. Deduplication of IRN, generating QR code, signing invoices manually. இந்த ரெண்டு கிடையாது. 49க்கு B and E ஆன்சரா பாருங்க. 49க்கு B and E. The invoice reference number conducted 64 character. இதுதான் ரைட்டான ஆன்சர். ஓகேங்களா? ஸோ ஜிஎஸ்டி ரிலேட்டட் வித்து நம்ம பார்த்துருக்கோம். இதே மாதிரி நீங்கள் ஜிஎஸ்டி ரிலேட்டட் கொஸ்டின்ஸில் எதை கொஸ்டின்லாம் மிஸ்டேக் இல்லாமல் இருக்குது அப்படின்னு பார்த்துக்கோம். ஜிஎஸ்டி ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் உனக்கு நிறைய நான் அனுப்பிச்சிருக்கேன், அதில் பாருங்கள். ஓகேவா? நன்றி, விடைபெறுவோம்.